சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், கடைசியில் அது இல்லைன்னு வந்துடும். ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறார். அதாவது ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆபிரகாம் மனசுல யாருதான் இருக்கிறா? ஈசாக்கு தான். ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கல அப்படின்னா, இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் அந்த பலிபீடம் கட்டினதெல்லாம் யாருக்காக? இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக? எல்லாமே ஈசாக்காக. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் அது இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டீங்கல்ல, அப்போ என் பிரயாசம் எவ்வளவு வீணா? இல்ல, அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன? ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜோமன வச்சிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு ஆகுது. அதன் அர்த்தம் என்ன? அது இல்ல, அது இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கிறா, வேற ஒண்ணு வச்சிருக்கிறா. நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறா. நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. வேறொன்றை, வேறொன்றை. இது கண்ணீரின் பாதைதான், இது உபத்திரவத்தின் பாதைதான், இது நஷ்டத்தின் பாதைதான், நெருக்கத்தின் பாதைதான். ஆனால் நீ திரும்பி பார்த்தால் நீ வேண்டிக் கொண்டது ஆட்டுக்குட்டியா இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது ஆட்டு கடாவா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேகமாக ஒரு சில காரியங்களை, கர்த்தர் காண பண்ணின ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆயத்தம் பண்ணின நன்மையை கர்த்தர் காண பண்ணுவார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை. நீ கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த கடாவை மட்டும் பார்க்கலன்னு வைங்களேன், நல்ல வார்த்தையை கேட்டாச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த இடத்துல அவருடைய பிரயாணமும் அவருடைய பிரயாசமும் ஒரு பலன் இல்லாதபடிக்கு தான் காணப்பட்டிருக்கும். இல்ல, பிரயாணம் 3 நாள் டிராவல் பண்ணி வராங்க. 3 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, இதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க விட்டீங்க? டிராவல் பண்ணி வந்தது மட்டும் இல்லை, அவங்க பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடம் ஆல்ரெடி அங்கே கட்டப்பட்டதில்லை. ஒவ்வொரு கல்லாக எடுத்து மினிமம் 3 to 3 hours மினிமம் அவங்க அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிறவன் பிள்ளையாண்டவன் மேலே கையை வைக்காதேன்னு கர்த்தர் தெளிவாக சொல்லிதான் புறப்படுகிறான். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கையில் புறப்படுகிறான். பலிபீடத்துக்கு அங்குள்ள கற்களை எடுத்து கட்டுகிறான். உன் பிள்ளையாண்டார் மேல கை போடாதே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமும் அவ்வளவு சொல்லிட்டு விட்டுட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்க ஏறெடுத்து பார்த்துருவா நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக. அப்ப சத்தம் வந்ததும் இப்படி பார்த்தார். இப்படி பார்த்துட்டு அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் நான் வார்த்தையை கேட்டுட்டேன்ப்பா, அப்ப இவ்வளவு தூரத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இங்க எனக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஆமே. அவன் கண்களை இப்படி ஏறெடுத்து இப்படி பார்க்கிறான். ஒவ்வொன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது அப்படி திரும்பி இப்படி பார்க்கிறான் பாருங்க. பின்னாக நன்மையும் கிருபையும் ஆமே. கர்த்தர் போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. லோத்தின் மனைவி மாதிரி திரும்ப கூடாது. கர்த்தர் ஒரு டைம்ல உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கண்ணீரின் பாதை தான், இது உபத்திரவத்தின் பாதை தான், இது நஷ்டத்தின் பாதை தான், நெருக்கத்தின் பாதை தான். ஆனால் நீ திரும்பி பார்த்தால் நீ வேண்டிக் கொண்டது ஆட்டுக்குட்டியா இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது ஆட்டு கடாவா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று நான் நடக்கும் பாதையில என் பிரயாசத்துக்கும்
என் பிரயாணத்துக்குமான பலனை கர்த்தர் என்ன பார்க்க வைப்பார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். பின்னாக அவன் ஃபுல்லா பார்த்துட்டு அப்படி பின்னாடி வச்சிட்டார். எப்படி இந்த ஆட்டுக்கடா வந்தது அதெல்லாம் தெரியாது. அந்த ஆட்டுக்கடா மறுபக்கத்திலிருந்து ஏறி வந்திருக்கும், நமக்கு தெரியாது. இவங்க பின்னாடியே வந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம பின்னாடி தான் வருது. ஆனா சும்மா சும்மா திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்கும். சும்மா சும்மா ஆண்டவர் பேசுவார். பேசிட்டு ஒன்னு அந்த பலிபீடத்திலிருந்து எடுக்க வைக்கிறார். யாரு தெரியுமா? ஈசாக்கு. அப்ப அந்த பலிபீடம் எம்டியா இருக்கு. இப்போ ஈசாக்கு வேண்டாம், இப்ப பலி செலுத்த சொன்னா வந்திருக்கலாம். ஆனா என்ன ஏன் பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் பிரயாசப்பட வைத்தார்? அப்ப நான் மலைக்கு வந்து பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல. அப்ப என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வைத்தார்? என்ன ஏன் இவ்வளவு பிரயாசப்பட வைத்தார்? அப்ப இந்த பலிபீடத்துல வைக்கிறதுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் எங்கேயோ நான் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். என்னை ஏன் எதுக்காக இவ்வளோ ஜெபிக்க வைத்தார்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, நான் இந்த அதான் சொன்னேன், இந்த வார்த்தையோட ஆவியானவர் எப்படி கட்டுத்தந்தாரோ அதை மட்டும் சொல்றேன். சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், கடைசியில் அது இல்லைன்னு வந்துடும். ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறார். ஆனா அதாவது ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆபிரகாம் மனசுல யாருதான் இருக்கிறா? ஈசாக்கு தான். ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கல அப்படின்னா இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கும்னு. அப்ப ஆபிரகாம் அந்த பலிபீடம் கட்டினதெல்லாம் யாருக்காக? இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக? இந்த பலிபீடம் கட்டி அதுல எல்லாமே ஈசாக்காக. அந்த டைம் கட்டும் போதே ஏதாவது தெரியுதா பாருப்பா, ஏதாவது இல்ல, மைண்ட் அதுல செட் பண்ணி வச்சிருக்கார். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் அது இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டீங்கல்ல, அப்போ என் பிரயாசம் எவ்வளவு வீணா? இல்ல, அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜோமன வச்சிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு ஆகுது. அதன் அர்த்தம் என்ன? அது இல்ல. அது இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கிறா, வேற ஒண்ணு வச்சிருக்கிறா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததை நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறாய். நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இந்த 3 நாள் டிராவல் எவ்வளவு வேதனை இறுக பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் காத்து காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு ஆண்டவரே இல்ல, அப்ப என் ஜெபம் வீணாயிட்டா? ஹல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக காத்திருப்போ ஒரு நாளும். சொல்லுங்க, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை ஓ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பராக்கிரமமே. இப்ப சொல்லுங்க, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். க்ளோரி. கிரகிக்க முடியா
சர்வஞானியே. பல நேரத்தில் நம்ம ரொம்ப தளர்ந்து போறது இங்கதான். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கடைசியில் அது இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆனா நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நீ கர்த்தருக்கு பயப்படுறவன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஈசாக்கே வா, அடுத்தவர் எப்போ மனசு மாறுவான்னு தெரியாது, ஓடிடுவோம். அப்படி இல்லை. என்னை ஏன் இந்த பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் இந்த 3 நாள், என்னை ஏன் 3 நாள் உபவாசிக்க பண்ணார்? இது இல்லைன்னு சொல்றதுக்கா? இது இல்லைன்னா என்னை வீட்டில இருந்தே சொல்லி இருக்கணுமே. நான் ஆயத்தமாகும் போது இல்லப்பா இல்லைன்னு சொல்லி என்னை ஜபிக்க வச்சிருக்கிறார். அப்ப இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இது இல்லையா? அப்ப இன்னொன்னு, அதுதான் கண்களை ஏறெடுத்து எதையாவது காண்கிறாயா? இல்ல, கர்த்தர் அவன் கண்களை ஏறிட்டு பார்க்க வைத்தார். ஆமே. ஆண்டவரனை ஏமாத்திட்டார், ஆண்டவரனை ஏமாத்திட்டார். இதுக்காக நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம், எவ்வளவு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணோம், எவ்வளவு உறுதியா ஜெபம் பண்ணோம். கடைசியில எடுத்துட்டாரே, அல்ல தூக்கிட்டாரே. இல்ல இல்ல ஆபிரகாமே, இதற்காகவே நான் உன்னை இங்கே வர கொண்டு வந்தேன். இதற்காக எசேக்கியேலே உன்னை நான் இங்கே கொண்டு வர பட்டிருக்கிறார். ஓ ராபா காபா தாதாபா அன்டரா லாபா கரா. உங்க ஜெபம் தோக்கல. ஆண்டவர் இன்னொன்னு அந்த ஜெபத்தினால ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். உன் பிரயாசம் வீணல்ல. வேறொன்றை 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 வேறொன்றை. ஆமென். உன் கண்கள் அதை காணும். உன் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி, அந்த யாகம், அந்த பலிபீடத்துல ஆபிரகாம் அதுவரை நினைச்சிட்டு வந்தது ஈசாக்கு 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 மட்டும்தான். இல்ல இல்லைன்னு ஆயிட்டு. அப்ப ஏன் பிரயாசம்? என்ன ஏன் 3 நாள்? என் மனைவிட்ட கூட சொல்லாம புள்ள கேட்கும் போது எனக்கு பதில் இல்லை. எவ்வளவு 3 நாள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேற வேற. ஆமென். ஹல்லேலூயா. தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட நிமித்தமாய் ஜெயிலில் தள்ளப்பட்டான் யோசேப்பு. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கொண்டான். அவன் நினைச்சது இவன் போய் ராஜா கிட்ட சொல்லி என்னை வெளியே கொண்டு வருவான். அவனோ மறந்தான் இருக்கு. அவ்வளவுதான். என்ன ஆண்டவரே? இல்ல, ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார், வேற வச்சிருக்கிறார். ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஜெபம் பண்றீங்க, ஆனா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு கட்டம் வரும்போது இல்லைன்னு வரும்போது எப்படி இருக்குங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 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 அதிகாரிட்ட சைன் வாங்குறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது இன்னைக்கு இல்லைங்க, உங்களுக்கு சைன் கிடையாதுங்க அப்படி சொன்னா, கிடையாதுன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உங்களுக்கு தரமாட்டேன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உலகம் காத்திருக்க வைத்து ஏமாற்றும். கர்த்தர் காத்திருக்க வைத்து ஏமாற்ற மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்துக்காய் ஜெபித்து கடைசியில் அந்த காரியம் கைவிட்டு போயிட்டு, அதன் அர்த்தம் உங்க ஜெபம் தோற்று போச்சுன்னு அர்த்தம் இல்ல. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. வேறொன்றை வேறொன்றை கர்த்தர் உங்களுக்காக ஒரு நகரத்தை கட்டி இருக்கிறதை. ஓ ரமமலரே, என் தேவன் எனக்காய் ஆமென் என்றாகிலோ. கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா. க்ளோரே சர்வஞானியே ரவம் ரத்தனரே. அப்படியே கைகளை உயர்த்தி, பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. ஜீசஸ் ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஹalleluya. நம்ம பல நேரத்தில் தளர்ந்து போறது. இதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், மிகவும் உபவாசித்தேன். ஹalleluya. சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பத்சேபாள் இடத்துல தாவீதுக்கு பத்சேபாளுக்கும் இன்னொரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமான நிலையில தாவீது 7 நாள் நினைக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 7 நாள் விழுந்து கிடந்தான். ஒரு செய்தி வருது, அந்த பிள்ளை மரித்து விட்டான். தாவீது எழும்பிட்டான். எழும்பி முகத்தெல்லாம் கழுவிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டான். என்ன ஒரு அப்ப இந்த 7 நாள் வீணாச்சா? வீணாகல. அதே பத்சேபாள் வயிற்றுல தான் சாலமோனை கொடுத்தார். அந்த சாலமோனை குறித்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் ரொம்ப பாசம் வச்சாராம், ரொம்ப பாசம் வச்சாராம். அவன் 7 நாள் ஜெபம் வீணாகல. 7 நாள் அந்த பிள்ளைக்கு அவன் ஜெபித்தது, அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த ஜெபம் இன்னொரு பிள்ளைக்கு ஆசீர்வாதமா மாறும். நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது 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 அறியாதது. ஆபிரகாம் 99 வயசுல யாருக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா? இஸ்மவேலுக்காக. ஆண்டவர் இஸ்மவேலை விரட்டி இருந்தார். ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆகாரம் எல்லாம் பிடிச்சு சமாளிச்சு சாராளெல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க என்னடானா? இல்ல, தெரியாது. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நம்புறியா? ஆண்டவர், நான் ரொம்ப நாள் இதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னு ஆயிட்டா. ஆண்டவரே, கொஞ்சம் கண்களை எடுத்துப்பார். உன் ஃப்ரெண்ட்ல நீ ஈசாக்க வச்சிருக்கிற பலிபீடத்துல அது இல்லைன்னு ஆகும்போது உன் நன்மை பின்னாடி வந்து நிற்கும். உன் ஃப்ரெண்ட்ல ஒண்ணு இல்லைன்னு ஆகும்போது உனக்கான நன்மை நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவார். 2 அடையாளத்தை காண பண்ணுவார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 10-11 வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே அவன் அறிந்தான். என்ன அறிந்தான் தெரியுமா? என் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இதுக்கான அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து தருவார். என்னுடைய காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது என்கிற அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து தருவார். அதற்கு தேவனுடைய வேலை வந்துட்டு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 9வது வசனத்துல இந்த புறாவை அனுப்புறாரு. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். அப்போ இந்த அலைச்சல் வீண் தானே? அலைச்சல் வீண் தானே? வீணு நமக்கு தோணும். ஏன் இது வீணாச்சு? டைம் வரல. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண பண்ணுகிறார். 2 அடையாளம். அந்த டைம் நெருங்கும் போது அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? ஓகே, காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது. நீங்க அந்த காத்திருப்பின் காலத்தை பார்த்தீங்கன்னா 7:24 150 நாள் ஜலம் பிரவாகித்து வடியுது. 150 நாள் 150. அது போக 8:6 40 நாள். 40 நாள் சென்ற பின் 150 தாண்டி 40 தாண்டி அடுத்து 8:10 பின்னும் 7 நாள் பொறுத்து இன்னும் 7 நாள். 8:12 பின்னும் 7 நாள் பொறுத்து, அதாவது 150 முடிஞ்சு இன்னொரு 40 நாள் முடிஞ்சு இன்னொரு 7 நாள். ஆண்டவர், என்ன ஆண்டவர் இது? ஆகஸ்ட் முடிஞ்சு இன்னொரு 5 நாள், இன்னொரு 7 நாள். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நல்லா இருக்கும்.
ஏன்னா காத்திருக்கிறத டேஸ்ட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு 7 நாள் இன்னும் இப்படிதான் ஆண்டவர் வந்து சிலரை கொண்டு போயிட்டு இருக்கிறார். இப்படி போக போக இடையில நோவா மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது புறாவுக்கே உள்ளங்கால் வைக்க இடம் கிடைக்கலையா? புறாவுக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஆமா இடையில ட்ரை பண்றோம். இந்த காத்திருப்பு காலத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம் பாருங்க, அது போயிட்டு வரும்போது இப்படி பார்த்துட்டே இருப்பார். வந்து இப்படி சிரிக்கும், வா உள்ளவா உக்கார். ஆமே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காகத்தை அனுப்பினார். இது கொண்டு வரக்கூடிய ஐட்டம் கிடையாது, இது கொண்டு போகக்கூடிய ஐட்டம். இது வேலைக்கு ஆகாது. நம்ம புறாவை அனுப்புவோம். ஆமே. இன்னும் 7 நாள். ஆனா ஒவ்வொரு பீரியட்லையும் அவன் ஒவ்வொன்றை அறிகிறான். ஒவ்வொன்றில் அறிந்தான் தான் இருக்கு. கர்த்தர் நிறைய காரியத்தை அறிய வைக்கிறார். ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு ஒலிவ மரத்தை வளர விட்டார். அது எங்க வளர்ந்துச்சுன்னே தெரியாது. ஆனா அதனுடைய ஒரு இலைய இந்த புறா ஒரு சாயங்கால வேளை, சாயங்கால வேளைன்னா என்ன தெரியுமாங்க? சூரியன் வந்து அஸ்தமிக்கிற வேளை. சாயங்காலத்திலே அழுகை தங்கும் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற வேளை. ஆமா, சாயங்காலம்னாலே களைப்பு. சாயங்காலம்னாலே இனி சில சொல்லுவாங்க 6 மணி ஆச்சு, இனி நாளைக்கு பாவம் கண்ணு தெரியாதோ என்ன. சாயங்காலம், சாயங்கால வேளையில. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு நாள் உண்டு. சகரியா 14:7 என்று நினைக்கிறேன். எடுத்தா வேகமா வாசிங்க. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, அது இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருக்கு தெரியும். அது வரைக்கும் நோவாவே, என் பேழைக்குள்ள நீ இருப்ப, என் பேழைக்குள்ள. ஒரு ஒலிவ இலைய அது கொத்தி கொண்டு வந்தது. அதனாலே ஆமென் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அறிந்தான். இன்னும் 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டான். புறா வரல. அப்போ ஒரு அடையாளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் ஒரு அடையாளத்தை காட்டிட்டார்ல. இனி 150 நாள்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நாள். கையளவு மேகம் என்பது ஒரு சின்ன அடையாளம். உடனே ரதத்தை போட்டிட்டு போ. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்க ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்க போறேன். என் காத்திருப்பு காலம் எப்ப முடியுங்கிறத அடையாளத்தை இந்த நாளிலே கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் பாருங்க. எரேமியாட்ட அப்படித்தானே சொல்லுவாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். உடனே அவன் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நோவா பார்த்தது இலைய, எரேமியா பார்த்தது கிளைய. இப்படி பார்த்ததும் கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய். கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுறாருன்னா கர்த்தர் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற போறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காட்டுங்கப்பா. தாவீது ஜெபித்தானே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை. நீ கண்டது சரிதான் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, கிளைய காட்டுறீங்க, ஒடிச்சு அடிக்க போறீங்களா ஆண்டவரே? இல்ல, என் வார்த்தையை. என்னோட ஒரு இலைய காட்டுறீங்க தீவிரமாய். அடையாளம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், அற்புதம் ரொம்ப பெருசா இருக்கும்.
பிள்ளையை துணிகளிலே சுற்றி, அந்த துணி எங்கிருந்து வாங்கினாங்கன்னு தெரியாது. இல்லை ஹாஸ்பிட்டல்னா அதுக்குன்னே வச்சிருப்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே துணி கடை இருக்கும். ஆனால் மாட்டு தொழுவத்தில் யார் துணி கடை வச்சிருந்தா? அப்போ ஏதோ ஒரு துணியை சுற்றி, இந்த துணியில சுற்றி கடத்தி இருக்கிறது அது அடையாளம். ஆனால் அந்த துணிக்குள்ள ஒருத்தரை சுற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அடையாளத்துக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை அடையாளத்தினால கவர் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த கையளவு மேகத்துக்குள்ள ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு மழையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடையாளத்தை காண்பிப்பார். எதையாவது காண்கிறாயா? நான் காண்கிற ஆண்டவரே, ஒரு வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நீ கண்டது சரியே. ஆண்டவர், நான் இலையை தான் பார்த்தேன், நீ கண்டது சரியே. ஆண்டவர், நான் கிளைய பார்க்க, நீ கண்டது சரியே. இன்னைக்கு கர்த்தர் ஆக்சுவலா இன்னொரு விதத்துல தான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணது. ஆனா ஆண்டவர் வந்து இன்னொரு ஆங்கிள் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னொருத்தங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீ முதல்ல தரிசனத்துல இதெல்லாம் பாரு. நீ கண்டது சரியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காண்பிக்கிறார். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 19. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவார், அடையாளத்தை காண பண்ணுவார். மூன்றாவது அதிசயத்தை காண பண்ணுவார். எப்படி தெரியுமா? இன்னொருத்தங்க அல்ல, நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வார்த்தையை சொல்லும் போது மனோவாவும் அவன் மனைவியும், ஆமென், குடும்பமா பார்க்க வைக்கிறான். இவங்க செய்தது என்ன தெரியுமா? ஒன்னா வந்துட்டாங்க, ஒன்னா நிக்கிறாங்க. மனைவிக்கு மட்டும் தூதன் வந்து தம்மை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஆனா மனைவியை பாருங்க, நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேன், நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேன். புருஷனும் மனைவியும் ஒரு ஆள் இந்த உத்தரவாதம் எடுத்தே ஆகணும். ஆமே ஆமே. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆச்சு, ரெண்டாவது டைம் மிஸ் ஆச்சு, மூணாவது டைம் மிஸ் ஆகல. சில டைம் மிஸ் ஆகுங்க, ஆனா எப்பவும் மிஸ் ஆகாது. ஒரு நாள்ல உங்க துணை உங்க கூட வருவாங்க. ஆமே ஆமே. இன்னைக்கு சகோதரிகள் நீங்க மட்டும் வந்திருக்கலாம், கூட்டு பார்த்தீங்க. ஆமே. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு தெரியாம வந்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷனோடு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ அவங்க உங்களை இதுவரை கொண்டு விடுறாங்க. அடுத்தது ஏன்னா அப்படி வந்தவங்க நிறைய இங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். ஆமே. ஃபர்ஸ்ட் டைம் மனைவி சொல்ற, ஐயோ நான் மட்டும் நிற்கிறேன், புருஷன் இல்லை. அவர் எங்க போனார்? அவர் ரொம்ப பிஸி, அவர் வேலைக்கு போயிருக்கிறார். அடுத்த வாட்டியும் வந்து, ஐயோ அவரை கைப்பம் பார்த்து காணலையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு உள்ளம், இப்படிதான் இருக்கணும். அப்பா என் வாழ்க்கையில் நீங்க அவங்க பார்க்கணும்ப்பா, இது உங்களால வந்ததுன்னு எனக்கு தெரியும்ப்பா, என் குடும்பத்துக்கு தெரியும். ஆண்டவர், அவங்க ரெண்டு பேரும் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை எங்க வைத்தாங்க தெரியுமா? கன்மலை. கன்மலை யார் தெரியுமா? கிறிஸ்து. அவர் நாமம் தான் அதிசயம், அவருடைய நாமம் தான் அதிசயம். இயேசுவை ஆராதியுங்கள். குடும்பமா இயேசுவை தான் ஆராதிக்கணும், குடும்பமா பலி அவருக்கு தான் செலுத்தணும், குடும்பமா ஆராதனை இயேசுவுக்கு தான் செலுத்தணும். அந்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரதான். சிலர் பாருங்க, இயேசு ஆராதிப்பாங்க, ஆனா துணை இன்னொன்று ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா நிக்கணும், குடும்பமா நிக்கணும். அவர்கள் கன்மலை மேல அந்த பலியை செலுத்தி, அப்பொழுது மனோவாவும் மனைவியும் எதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? கன்மலைய எதன் மேல பலி செலுத்துறாங்களோ அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரை வர்ஷிப் பண்றீங்களோ அவரை பார்த்துட்டே இருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கிட்டு. இன்னொரு வார்த்தை, டைம் ஆயிட்டு,
இன்னொரு வார்த்தையை சொல்லி உடனே மனோவா சொல்ற, ஐயோ நம்ம தூதனை பார்த்தோம். ஆமென். ஏன்னா இப்பெல்லாம் வந்திருக்கிறாரு மீட்டிங்க்கு, அப்படிதான் சொல்றாரு. ஆமென். இப்போதானே வந்திருக்கு. ஐயோ போச்சு போ, ஐயோ 1 மணி தாண்டிட்டு பஸ் போயிருக்க. நான் சொன்னேன் எல்லாரும் ஜெபம் முழங்கால் போடுவோம்னு சொல்லும் போதே பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஏன்னா அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு. அப்படிதான் இருக்கும். மனோவா சொல்றாங்க, ஐயோ எல்லாம் போச்சு, அவனை தூதனை பார்த்தோம். உடனே அந்த அம்மா சீனியர், அந்த அம்மா சொல்றாங்க 23வது வசனம், அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையில் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடாதுன்னா, என் வாழ்க்கையில் இது நடக்காம இவன் அழியணும்னா என்கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கவே மாட்டார். எனக்கு ஆண்டவர் சிலதை காட்டி இருக்கவே மாட்டார். என்னை ஜெபிக்க வைத்திருக்கவே மாட்டார். என்னை ஆராதிக்க வைத்திருக்கவே மாட்டார். என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கவே மாட்டார். இதெல்லாம் ஆண்டவர் காட்டினதும், இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினது நம்மை அழிக்கிறதற்கல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை இந்த 22வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு உள்ளமே, உன்னை அழிப்பதுதான் அவருக்கு சித்தம்னா இதெல்லாம் உன்னை பார்க்க வச்சிருக்கவே மாட்டார், கேட்க வச்சிருக்கவே மாட்டார், உன்னை ஜெபிக்கவே வச்சிருக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆயத்தம் பண்ணினதை, அடையாளத்தை, அதிசயத்தை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் கண்கள் தெளிவாய் பார்க்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா?